This video is sponsored by Buymotor's app. Buymotor's app is one of the online purchasing app. It is available on both Play Store and App Store. I will provide the link below. You have to utilize it. ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஜிமெயில் பாஸ்வேர்டை ரிகவர் பண்ணுறது ஆர் எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஜிமெயில் பாஸ்வேர்டை மறந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணியிருப்போம். நமக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்ச சில பேருக்கு ஒரு கைடன்ஸோடு தான் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக நீங்கள் அது எப்படின்றத ப்ராசஸாக கற்றுக்கிற போகிறீங்க. கற்றுக்கிட்டு நீங்களே உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடுவீங்க. ஈஸியாக பண்ணிடலாம், நம்மளே பண்ணிடலாம். அக்சசபிலிட்டியோட ஹெல்ப்போட கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போயிடணும். ஸோ எந்த அக்கௌண்ட்டை ப்ரைமரி அக்கௌண்ட்டாக வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஜிமெயிலை வந்து இதை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். அதாவது கம்போஸ் பட்டன் இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா இப்படி சொல்லும், இது உங்க மெயில் ஐடி சொல்லும். இப்போ அதை டேப் பண்ணிட்டு ரைட் ஸ்வைப் பண்றீங்கன்னா இதுல கிளிக் பண்ணணும். ரைட் ஸ்வைப் பண்ணிருந்தா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு Google account, help, search button, Google account, selected, home, tab, personal info, data and privacy, security, tab, இதுதான் நம்ம கொடுக்க போறோம். இப்போ செக்யூரிட்டி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தா செக்யூரிட்டின்றத டேப் பண்ணணும். செக்யூரிட்டின்றத டேப் பண்ணிட்டா திருப்பி நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணி வரோம். இப்போ இதில் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். பாஸ்வேர்ட் சேஞ்சுடு அப்படின்னு நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணீங்கன்றத டேட்டோட இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. நான் உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னன்றதை போட்டு காமிக்க போகிறதில்ல, ஸ்டெப் மட்டும்தான் சொல்ல போகிறேன். பாஸ்வேர்டை நீங்கள் தான் போட போகிறீங்க. Google Play Services. Tap to activate. Google account. Help and Google account. Web view. November 23. Your password. What if you didn't change? Manage settings. Manage settings. KQJGL. Motorola One Macro. Tamil Nadu. This phone. No next default. இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து இப்படி மாற்றிருக்கீங்கன்றதை காட்டும். Motorola One. KQJGL QHV KQB Rise FPZ SIC MVN 2 FNPLJ RK8M QLK OP 6 FC1V3 RPH 541 NHFJ 5QZ R04 GBHBS on BNFZ equals S144 graphic. Manage settings link. இதுல செட்டிங்ஸ்ல போய் நீங்க manage settings link. If you didn't change your password, someone else was using your account. செட்டிங்ஸ்ல போய் நீங்க மாத்திக்கலாம். இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம செக் பண்ணலாம் போறோம். Google account. Tap to new sign in on Windows. Not to review security. How you sign in. Two-step verification. Security. Password. Last changed not 23. Tap skip password when possible. On. Password. Last changed not 23. அதுல வந்து செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸை நான் இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஷோ பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து தனித்தனி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட்டு நான் உள்ளே போய் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிச்சேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு தான் காமிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் உள்ளே போய் நேவிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி நேவிகேட் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி பேக் வந்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த செட்டிங் இருக்கும். இந்த பாஸ்வேர்ட்ஸு இந்த பாஸ்கீஸ் பற்றி நிறைய ஃபீச்சர் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வீடியோ போடலான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு என்ன பிரச்சனையாக தெரியுதோ நாங்கள் அதை தான் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ
ஸோ அதுதான் உங்களுக்கு கற்றுக்கிற முடியுது. எப்படின்னா நாங்கள் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ, எங்களுக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறோமோ அதை கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் நாங்கள் வீடியோ வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணிடுவோம். Secure passkeys and secure password. Last changed not 20. Google Play Services. Tap to activate. இப்போ என்ன கேட்கும் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் இந்த இடத்துல. Google account, web view, password, choose a strong path, learn more about it. You may be signed up, more information, new password. இப்போ நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு நான் அந்த வீடியோ செக் பண்ணுறதுக்காக நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட்டு இப்போ திருப்பி கேட்கல. முன்னாடி கேட்டுச்சு, ஒரு டைம் தான் கேட்கும். அது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக்கில் என்ன பின் வச்சுருக்கீங்களோ பின் நம்பர் கேட்கும். இல்லை லாக் ஸ்க்ரீனில் என்ன லாக் வச்சுருக்கீங்களோ, ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அது கேட்கும். ஐ மீன் பேட்டர்ன் வச்சுருந்தா பேட்டர்ன் கேட்கும். ஏதோ ஒன்று அந்த அன்லாக் பண்ண நீங்கள் தான் அப்படின்றத ஆத்தென்டிகேஷன் மூலம் வந்து கிளியர் பண்ணும். இப்படி கேட்டால் தான் நம்ம அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக இதை வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு அது காட்டலை ஸ்க்ரீனில், ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டேன். சரி, இதில் என்னென்னா நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். நியூ பாஸ்வேர்டில் எப்படி கொடுக்கணும்னா நம்மளோட பாஸ்வேர்டு புதுசாக எதை என்ட்ரி பண்ண போகிறோன்றதை கொடுக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதவே திருப்பி கொடுக்கணும். இப்போ நியூ பாஸ்வேர்டில் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, சில பேருக்கு என்ன புரிய மாட்டுது, நம்பர் இருக்கணும், அப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கணும், லெட்டர்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், அடுத்து சிம்பிள்ஸ் இருக்கணும். அப்படின்னா சிம்பிள்ஸ்னால் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, எதனால யூஸ் பண்ணிக்கோங்க, 1 2 3 4 5 நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லெட்ரு எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கணும், கேபிட்டல் லெட்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வரும். நீங்கள் பாட்டு உங்கள் நேமையோ இல்லை ஆல்ஃபபெட்டிக் படி இல்லை ஒரு வேர்ட்ஸையோ யூஸ் பண்ணால் வராது. ஆல்ஃபபெட்டிக் ப்ளஸ் நம்பர் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்ல ட்ரிக்காக இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் நேமு ப்ளஸ் நம்பரு ப்ளஸ் சிம்பிள் அப்படி மூணு ஒன்றா வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் மற்றவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு யூஸ் பண்ணுங்க, பெஸ்ட்டு அதான். இப்போ நான் ஸ்வைப் பண்ணி காட்டுறேன் என்ன இருக்குன்னு. Password edit box, new password. நியூ பாஸ்வேர்டு எடிட் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நான் சேஞ்ச் பண்ணல, நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் சொல்ல போகிறேன். Show password button. இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோ பாஸ்வேர்டை கொடுத்தா ஷோ ஆகும் என்ன டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. புல்லட் இல்லை ஸ்டார் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லும். இப்போதைக்கு நம்ம ஷோ பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அதில் வந்து ஷோ பாஸ்வேர்டு வந்து என்ன டைப் பண்ணியிருக்கோன்றதை ஷோ பண்ணிக்கலாம். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. Password strength. அப்போ இங்கே தான் காட்டும். Use at least 8 characters. Don't learn how to create a strong password. Confirm new password. Password edit box. இதெல்லாம் ஸ்வைப் பண்ணி தான் வரும். ஆகிட்டு அதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. இதில் நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு, நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தேன், சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்படி தான், இவ்வளோ தான் நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது. இதுக்கப்புறம் இனிமேல் யாருக்குமே இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க கிளியராக கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.